இந்த ஒரு பிளேட்ல இருக்கிற சாப்பாடுக்காக எவ்வளோ பெரிய உழைப்பு, எத்தனை பேர் உழைக்கிறாங்கன்ற அன்னைக்கே அதை ஃபீல் பண்றாங்க. பசங்களை நம்ம வந்து அங்க படிக்க வைக்கிறோம்னா வெறும் மார்க் மட்டுமே எடுக்க வைக்க கூடாது, வாழ்வியல் கல்வியும் சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து ஃப்ரீயா நடத்துறோம் போது சேவையா நம்ம பண்றோம், ஈஸியா அலட்சியம் பண்ணிடுவாங்க. அந்த அலட்சியம் வராம இதை அக்கறையா பாக்குறாங்க இல்லையா, அதுவே ஒரு வாழ்வியல் தான். அந்த இடம் சின்ன மாடியா இருந்தாலும் அவ்வளவு பிளசன்ட் ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய தாட்ஸ். நேச்சரோட பசங்க வந்து அலைன் ஆகணுன்றதுக்காக தான் செடி கிட்ட பேச சொல்றது. சார் இங்க எல்லாமே வந்து ஒரு எனர்ஜில தானே கனெக்ட் ஆயிருக்கும். எஜுகேஷன் எப்ப சக்சஸ் ஆகும்னா, நானான்னு எப்பொழுது புரிந்து கொள்கிறேனோ அப்பதான் அதோடைய அந்த சக்சஸே ஆகும். ஓடி விளையாடணும் சார் பசங்க, கண்டிப்பா கிரவுண்டை யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். உங்க வழி என்னன்றது எனக்கு தெரியும். நாளைக்கு அவங்க படிச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல உட்காடுறாங்க, இல்ல ஒரு தலைவராகவே ஆவறாங்கன்னா, என்னை வந்து பாக்குறவங்களுடைய பெயின் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாதானே அவங்களுக்கு வந்து செய்ய முடியும். பேக்டு ஃபுட்ஸை நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு பையன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான். கரெக்டுங்களா? ஸோ யங்ஸ்டர்ஸ் சொல்ல வர்றது, வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களை மட்டும் இழக்காதீர்கள். 20வது வருஷம் இப்ப நாங்க இதுக்குள்ள ஸ்டெப் இன் பண்றோம். 19th இயர் முடிஞ்சு கிட்டத்தட்ட 4500 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து படிச்சு போயிருக்காங்க. தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளோட யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபார் சேஞ்ச் அப்படின்ற ஒரு என்ஜிஓட நிறுவனர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். அது என்ன சார், எல்லாரும் பகல் ஸ்கூலு இப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கோம். காலையில ஸ்கூல் போனோமா, ஈவினிங் முடிச்சுட்டு வந்தோமா, ஜாலியா விளையாடணும் அப்படின்னு இருக்கும். இரவு பள்ளி, அதுக்கான காரணம் என்ன சார்? இது வந்து 2007 இந்த இரவு பள்ளி ஆரம்பிச்சோம். இரவு பள்ளின்றது எங்களுடைய பெற்றோர்களால கொடுக்கப்பட்ட பேர். ஆக்சுவலா வந்து டியூஷன் சென்டர் தான். இந்த ஆரம்பிச்சதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அங்க படிக்கிற, அதாவது 2007 அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்காக ரொம்ப லோ ப்ரொஃபைல்ல இருக்காங்க, காசை கட்டி டியூஷன் கூட போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக அதை ஆரம்பிச்ச ஒரு பள்ளி தான் அது, ஸ்கூல் ஃபார் சேஞ்ச். அந்த ஈவினிங் டைம்ல நடந்தது. இது காரணம் என்ன அப்படின்னா, அங்க நாங்க இருக்கிற பகுதி வந்து கடலோர பகுதி, திருவொற்றியூர்ல வந்து இருக்கிறோம். ஸோ நார்த் சென்னை. ஸோ பசங்க நிறைய வந்து அந்த நேரங்கள்ல வந்து ஈவினிங் டைம்ல ரொம்பவே வந்து டைமை வேஸ்ட் பண்றாங்க அப்படின்றது அங்க பெரியவங்க எல்லாம் பேசுவாங்க. அதனாலயே அந்த இடம் கொஞ்சம் டெவலப் ஆகல அப்படின்ற சூழ்நிலைகள் இருந்தது. பொதுவா கல்வியை வச்சுதானே ஒரு இடம் வந்து, கல்வியும் பொருளாதாரமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அப்போ ஒரு சிந்தனை, ஒருவேளை இந்த மாணவர்கள்லாம் ஈவினிங் டைம்ல கொஞ்சம் பிஸியா இருந்தாங்கன்னா, அறிவுக்காக அவங்களோட நேரத்தை வந்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி அதுல உருவான ஒரு யோசனை தான் இந்த இரவு பாடசாலை சார். அதுவும் இல்லாம இப்ப பொதுவா நார்த் சென்னை அப்படின்னாலே வந்து அதுக்கான ஒரு பெரிய பிராண்டா வச்சிருக்காங்க. நார்த் சென்னைனா அங்க போதை பழக்கங்கள், கஞ்சா, இந்த மாதிரியான பெரும் பழக்கங்கள் தான் இருக்கு. இளைஞர்கள் எல்லாமே அதுக்கு அடிமையா இருக்காங்கன்றாங்க. உங்ககிட்ட வர பசங்க எப்படி இருப்பாங்க? இல்ல, என்கிட்ட வர பசங்க வந்து எல்லாரும் வந்து 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறாங்க. இது நாங்க ஆரம்பிக்கும் போது 2007 ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாணவர்களுக்குள்ள இருக்கும், தேவையில்லாத ஹேபிட்ஸ் எல்லாமே இருக்குன்றது தெரிஞ்சுதான் வந்து ஆரம்பிச்சது. ஏன்னா பசங்களை நம்ம வந்து அங்க படிக்க வைக்கிறோம்னா வெறும் மார்க் மட்டுமே எடுக்க வைக்க கூடாது, வாழ்வியல் கல்வியும் சொல்லி கொடுக்கணும். 2வது செல்ஃப் எஸ்டீம் சொல்லி தரணும், செல்ஃப் கண்ட்ரோல், இது எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஸோ இதுல இருந்தெல்லாம் எடுக்கணும், மாத்தணும் அப்படின்றதுதான் ஒரு சின்ன சிந்தனை. அப்ப இவங்க வர பசங்க முக்கால்வாசி பாத்தீங்கன்னா மீனவர் சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள், அவங்களுடைய பிள்ளைகள் வராங்க. நகராட்சியில வந்து துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பசங்க எல்லாம் வருவாங்க. இப்ப இந்த ஈவினிங் டைம்ல வெறும் வந்து நாங்க படிங்க அப்படின்னு மட்டும் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து காலையில இருந்து நாங்க படிக்கிறோம், மறுபடியும் ஈவினிங்கே நீங்க எங்களை படிக்க வச்சீங்கன்னா அது வந்து எவ்வளவு ப்ரெஷரா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு எப்படி வந்து அந்த ஈவினிங் நேரத்தை ஸ்ட்ரக்சரைஸ்டு பண்ணா அவங்க வந்து கூப்பிடாமே வந்து வரணும் டெய்லி.
வேற சிந்தனைகளுக்குள்ள அவங்கள வந்து அதை கட் பண்ணிட்டு நம்மளுடைய சென்டருக்கு வர வைக்கணும் இப்படின்ற யோசனையில சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நாங்க வந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்கி பசங்க வந்து வர்றதால இவங்க தேவையில்லாத பழக்கங்களுக்குள்ள போகலை அப்படின்றது ஃபீட்பேக் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா பேரண்ட்ஸ் மூலியமா தான் தெரியும். நீங்க பாருங்க சார், நான் 2007 ஆரம்பிக்கும் பொழுது 7 மாணவர்கள் தான் சார் இருந்தாங்க. இப்போ 2026 வந்துட்டோம், 20வது வருஷம். இப்ப நாங்க இதுக்குள்ள ஸ்டெப் இன் பண்றோம். 19th இயர் முடிஞ்சு கிட்டத்தட்ட 4500 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இருந்து படிச்சு போயிருக்காங்க. ஒண்ணு, அங்க ஏதோ ஒரு மாற்றம் கிடைக்குதுன்றதால என்கிட்ட படிச்ச மாணவர்களே மறுபடியும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆசிரியர்களாகவும் வராங்க. அதுதான் விஷயம். இப்ப 8 பேர் இருக்காங்க கரண்டா, ஆசிரியர்களா 8 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வருஷம் ஆசிரியர்கள்லாம் வருவாங்க. காரணம் என்னன்னா அங்க இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த நம்பிக்கை உருவாச்சு. இங்க போனா என்னுடைய மகளோ மகனோ தேவையில்லாத பழக்கங்களுக்குள்ள போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையை வந்து உருவாங்க. நம்பிக்கையான எதிர்காலம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை தான். இப்ப இவ்வளவு தூரம் சொன்னீங்கல்ல சார், வாழ்வியல் கல்வி அப்படின்னா என்ன சார்? வாழ்வியல் கல்வி அப்படின்றது என்னன்னா சிம்பிளா ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா தெளிவா சிந்திக்கிறது சார். ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு இருக்கணும். அதுல வந்து தேவையில்லாத வந்து டைவர்ஷன்ஸ் வந்து இருக்கு இப்ப இருக்கிறவங்க. இப்போ அங்க எப்படி உருவாக்கணும் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் சார். இப்போ ஒரு நாளும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அகடமிக்ஸ்க்கு படிக்கிறதுக்கான டைம் டேபிள் இருக்கும். கூடவே வந்து லைஃப் ஸ்கில்ஸ், அதாவது வாழ்வியலை அதிகமா ஆக்கணும். அதாவது இந்த வாழ்வியலுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மனிதனுடைய ஆணோ பெண்ணோ அவங்களுடைய ஆகச்சிறந்த சொத்து எதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சிந்தனை தான். அந்த சிந்தனையை எப்படி சரியா சிந்திக்க வைக்கணும், அதுதான். அது கொடுத்தா போதும் மாணவர்களுக்கு. தன்னை எப்படி உருவாக்கிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். சுய சிந்தனையை எப்படி அதிகமாக்குறது. சோ அந்த உள்ள இருக்கிற அந்த அதுக்கப்புறம் தான் அந்த கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் வரும். இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இந்த வாழ்வியல் கல்வியை அவங்களுக்கு வந்து வார்த்தைகளாக சொல்லாமல் எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, எல்லா திங்கட்கிழமையும் சார் நூலக தினம்னு ஒண்ணு நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பசங்க வந்து புக்ஸ் வந்து படிப்பாங்க. படிச்சுட்டு இப்ப அவங்க புக்ஸ் தான் படிச்சாங்க அப்படின்றது வந்து இப்போ நம்மளுக்கு எப்படி தெரியும்? வெறும் சும்மா புக்கை பார்த்துட்டு போனாங்கன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ படிச்சத ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க படிக்கும் போது ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த புரிதலை ஒரு ஓவியமா வரைய சொல்லுவோம். இப்ப பாருங்க, எனக்கு பார்த்து வரையறதே வந்து கஷ்டம். ஜென்ரலா எல்லாருக்குமே டிராயிங் வந்துடாது. நார்மலா கொஞ்சம் கிறுக்குவாங்க, அப்படி இருக்கும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனா நான் படிச்சத எனக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த புரிதலை நான் வந்து ஒரு ஓவியமா வரையணும்னா எனக்கு எவ்வளவு பெரிய கிரியேட்டிவிட்டி வேணும். ஒண்ணு. 2வது சார், மிகப்பெரிய அந்த நிதானம் இருந்தாதான், எனக்கு அந்த பொறுமை இருந்தாதான் அந்த டிராயிங் வந்து நான் வரையலான்னு வந்து தோணும். இல்லைன்னா இரிட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இப்படிதான் வந்து ஒரு டே ஒண்ணு கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ். இப்ப ஒரு திங்கட்கிழமை இந்த டிராயிங் பண்ணுவாங்க, அடுத்த திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா லைப்ரரி டே நடக்கும். ஆனா டிராயிங் இருக்காது. படிச்சத மைமா மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், வார்த்தைகள் பயன்படுத்தாமல் கைகளிலையும் கண்களிலையும் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்ப இத மாதிரி பண்ணும்பொழுது சம்திங் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்க வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு. 2வது வந்து ஏதோ ஒரு புதுமையை வந்து ஃபீல் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சார், எங்க இடத்துல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு அக்ரிகேட் நாங்க போட்டதில்லை. அதாவது நீ நல்லா பண்ணிருக்க, நீ நல்லா பண்ணல, அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி போடாததால அவங்களுக்கு ரொம்ப ஓப்பனா ஃப்ரீயா இருக்கிறாங்க. சோ அப்ப அவங்க வந்து அகைன் இங்க வந்து வர்றதுக்கான சூழ்நிலையை அப்படிதான் நாங்க உருவாக்கணும். ஒருவேளை நான் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னேன்னா இங்க ஈஸியா அலட்சியம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயா நடத்துறோம் போது, சேவையா நம்ம பண்றோம், ஈஸியா அலட்சியம் பண்ணிடுவாங்க. அந்த அலட்சியம் வராம இத அக்கறையா பாக்குறாங்களே, அதுவே ஒரு வாழ்வியல் தான். அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல் பாத்தீங்கன்னா ரீல்ஸை தள்ளி விட்டு போற காலம். இதுக்கான பொறுமை, உட்காந்து படிக்கிறதுக்கே பொறுமை இருக்காது. அதை மீறி பசங்க வராங்கன்னா அதுக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் எப்படி உண்டு பண்றீங்க? படிக்கிறதுக்காக என்ன ஆர்வங்கள் பாத்தீங்கன்னா சார், இப்ப வந்த உடனே 6 மணிக்கு பசங்க வராங்கன்னா எடுத்த உடனே புக்கை எடுத்து நாங்க படிக்க வைக்கிறது கிடையாது. 6ல இருந்து 6:30 வரைக்கும் சில ரிச்சுவல்ஸ் வந்து அங்க இருக்கும். அதுல வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எடுத்த உள்ள வராங்கனாலே அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு கேம் வச்சிருப்போம். டிராட் கேம்னு சொல்லுவாங்க. இப்படி தூக்கி வந்து போடுவாங்க, கரெக்டா அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 3 டைம்ல சான்ஸ். உள்ள வரும்போது அவங்க மைண்டை எப்படி ரிலாக்ஸ் பண்றதுன்னு தான் அந்த யுக்திக்காக தான் இதை வச்சது. அதுக்கப்புறமா அவங்க வந்து கண் பயிற்சி பண்ணுவாங்க, கை பயிற்சி, கால் பயிற்சி பண்ணுவாங்க.
தியானம் பண்ணுவாங்க. கட்டாயமா அங்க மெடிடேஷன் இருக்கும். தியானத்துல என்ன இருக்கும்னா வெறும் மூச்சை கவனிக்கிறது தான் கொடுப்போம். எந்த ஒரு ஐடியல் எதுவும் நான் வந்து கம்ப்ளீட்டா அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு செல்ஃப் ஆஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதாவது எல்லா ஆற்றலும் என்னுள் இருக்குது, என்னால் எதையும் சாதிக்க முடியும், தனக்குத்தானே சொல்லிக்கிற சில வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் வந்து லெசன் பிளான் வந்து எழுதுவாங்க. இன்னைக்கு நான் என்ன பாடம் எடுக்க போறேன், எந்த சப்ஜெக்ட் வந்து எடுக்க போறேன்னு. இங்க என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் லெசன் பிளான் எழுதுவாங்க. நான் என்ன படிக்க போறேன்னு அதை எங்க கிட்ட இருக்க டீச்சர்ஸ் வந்து அதை அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி போகும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா தே ஃபீல் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றோம். இதையெல்லாம் கடந்து சார் அவங்க அந்த படிக்கிறதுக்கான ஆர்வம் என்ன தெரியுங்களா, தொடர்ந்து 2 மணி நேரத்துல இப்போ ஒரு அரை மணி நேரம் ரிச்சுவல்ஸ் போகுது, மிச்சம் 1 மணி நேரம் படிப்பு டெஸ்ட்னு அப்படி இருக்காது சார். 20 நிமிஷம் அதிகபட்சம் 25 நிமிஷம் படிப்பாங்க சார். அதுக்கு அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து பிரேக் இருக்கும். அந்த பிரேக்ல என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் வைஸ் வந்து பிரிச்சிருப்போம். சில பேர் வந்து மெடிடேஷன் பண்றது இருக்கும், சில பேர் எங்களுக்கு வந்து ஓப்பன் டெரஸ் தான். ஸோ ஸ்கை கேசிங் நாங்க வந்து பண்ணுவோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த வயசுக்கு ஏத்தாற போல ஆக்டிவிட்டிஸ் அங்க வந்து வச்சிருப்போம். அப்ப என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. 10 மினிட்ஸ் கம்ப்ளீட்டான ஒரு ரிலாக்ஸேஷன். அதுவும் நேச்சர் ஓரியன்டா இருக்கும். செடி கிட்ட போய் பேசுவாங்க. அத மாதிரி அதோட நீங்க வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த இடம். சின்ன மாடியா இருந்தாலும் அவ்வளவு பிளசன்ட் ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய தாட்ஸ், அங்க இருக்கிற டீச்சர்ஸோடைய தாட்ஸ். இந்த மாதிரி அவங்களுக்கு போக போக போகும்போது என்னதுன்னா அடுத்த நாள் திருப்பி நான் எப்போ வருவேன் திருப்பியும் வந்து 20 மினிட்ஸ் கழிச்சு அந்த 10 மினிட்ஸ்ல இன்னைக்கு என்ன இருக்கும், நான் இன்னைக்கு ஸ்டார் பார்ப்பேனா சார். இப்ப வீட்டுக்கு போனா அதுவும் லைட் பொல்யூஷன்ல பெருசா நம்மளுக்கு வானத்துல ஸ்டார்ஸ் தெரியாது. இருந்தாலும் வந்து நம்ம குறிப்பிட்ட டைம் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது என்னன்னா அங்க கொஞ்சம் கொஞ்சமா விஷன் போய் நமக்கு நிறைய தெரியும். இதெல்லாம் அவங்க வந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புதுசா இருக்கிறதால மேபி மத்த பசங்களோட நம்ம சென்டர்ல வர பசங்க கம்மியா ரீல்ஸ் பார்க்கலாம். பார்க்கவே மாட்டாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அது முடியாது, அவ்வளவுதான் சார். சோ இதெல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து தெரியுற ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம். சார் இப்போ நார்மலா எல்லா குழந்தைகளும் முதல் வாட்டி வரும்போது என்ன செடி கிட்ட உட்காந்து பேசுறாங்க, என்ன வானத்தை பார்த்து உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன கியூரியாசிட்டி வரும். இல்ல அவனுக்கு அது ஏனோ தானோ அப்படின்னு இருக்குல்ல. அப்ப முதல் வாட்டி உள்ள வரோம் எப்படி இருப்பாங்க? நீங்க சொல்ற விஷயம் 100% நடக்கும். புதுசா வர ஸ்டூடெண்ட் வந்து ஏதோ ஒண்ணு கேள்விப்பட்டு தான் வருவாங்க. இந்த இடம் ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. வந்த உடனே இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சவங்களும் இருக்கிறாங்க, கடன் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுவோம்னா வந்த டேவே அவங்கள வந்து சென்டருக்குள்ள இதெல்லாம் செய்ய விட மாட்டோம். அதுக்குன்னு நம்மளுடைய டீச்சர்ஸ் இருக்காங்க, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் இருப்பாங்க. அவங்க இந்த இடம் எப்படி நடக்குதுன்னு அந்த மாணவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எதை நோக்கமா இங்க நடக்குது, ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்து என்ன நம்ம வந்து இங்க கொண்டு வர்றதுக்காக இந்த சென்டர் வெறும் படிக்க வைக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. உன்னோட உள்ளார்ந்த எனர்ஜியை வெளியே கொண்டு வரணும், உன் சிந்தனையை வந்து சரியான இடத்துல வந்து ஒருநிலை ஆக்கணும், இது மாதிரியான விஷயம். அதுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இங்க இருக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாலும் சரி, இல்ல புதுசா ஒரு 4 ஸ்டூடெண்டோ 10 ஸ்டூடெண்டோ சரி, எல்லாருக்குமே வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் சார். நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு கிளாரிட்டின்னு சொல்லி, ஓ இதனால்தான் இதை செய்யறாங்களா அப்படின்னு வரும். சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாரம் அவங்கள ஃபுல்லா அப்சர்வேஷன்ல தான் இருப்பாங்க. வருவாங்க, படிப்பாங்க, மத்த எல்லா ஆக்டிவிட்டிஸுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்தா ஒண்ணா அவங்களுக்கு வந்து இனிஷியேட் பண்ணுவோம். 1 மாசத்துக்குள்ள எல்லா ஆக்டிவிட்டிக்குள்ளயும் அவங்க வந்துருவாங்க. இப்படிதான் சார் அவங்களை வந்து மூவ் பண்றது. அப்போ அந்த ஒரு வாரம் வந்து அப்சர்வேஷன் பீரியட் கண்டிப்பா இருக்கும் சார். ஸ்கை கெஸ் பண்றதுன்னு வானத்துல பார்த்து அந்த வானம் பார்த்து அந்த மேகம் பார்த்த முயல் மாதிரி இருக்கு, இல்ல இந்தியா மேப் மாதிரி இருக்கு, இப்படி கெஸ் பண்றது இருக்கு. அது எப்படி கெஸ் பண்றது சார்? ஸ்கை கேசிங், இப்ப சன் கேஸ் இருக்கு இல்லையா, காலையில சூரிய உதயம் வரும்போது அதுக்கும் வந்து தினமும் காலையில பெரிய பசங்க மாணவர்கள், அதாவது 12th காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் வந்துருவாங்க. எங்களுக்கு கடலோர பகுதின்றதால சூரியன் அந்த சன்ரைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். பொதுவாவே சார் நேச்சர் அதிகமா ஒருத்தர் பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு பெரிய தொலைநோக்கு சிந்தனை வந்து அதிகமாகும். நேச்சர் அதிகமா பார்க்க நம்மளோட எனர்ஜி வந்து தேவையில்லாம வீண் ஆகாது. பட் நீங்க சொன்னீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ரீல்ஸ் அதிகமா பாக்குறாங்கன்னா பிரெயின் ஒரே குழப்பத்துல ஒரு மூட்க்கு மாறிக்கிட்டு மூட் ஸ்விங்ஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனா நேச்சர் அதிகமா பார்க்க மேல பார்க்க இல்லைன்னா ஒரு கடல் அதை நாங்க பார்ப்போம், பெரிய மவுண்டெயின்
அங்க தன்னை மறந்து அவங்க ஒரு விஷயத்து ஒரு நிலைக்குள்ள போவாங்க சார். ஜஸ்ட் வந்து ஒரு வியூ சார், அவ்வளவுதான். சிம்பிளா அது வந்து கண்ணை திறந்து பண்ற ஒரு தியானம் தான், வேற எதுவுமே கிடையாது. அது கம்ப்ளீட்டா அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். கண்டிப்பா கிடைக்கும். அந்த அமைதி வந்துட்டு, அதாவது அந்த 20 நிமிஷம் ஒரு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க படிக்கிறதுக்காக, திருப்பி ஒரு அமைதியான ஒரு நேச்சரை பார்த்துட்டு அகைன் ஃபோக்கஸ்டா அந்த 20 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த நேச்சரோட பசங்க வந்து அலைன் ஆகணுன்றதுக்காக தான் செடி கிட்ட பேச சொல்றது. சார் இங்க எல்லாமே வந்து ஒரு எனர்ஜில தானே கனெக்ட் ஆயிருக்கும், அத வார்த்தைகளால எல்லாமே சொல்ல முடியாது. ஆனா அது அவங்களா வந்து உணரணுன்றதுக்காக கொடுக்கப்படுற சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் தான் சார். சார் இந்த ஆக்டிவிட்டிஸ் இப்ப நம்ம ரீல்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீல்ஸ் தள்ளி விட்டு உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 30 செகண்ட் தான் ஒருத்தனுக்கான கவனம் அப்படின்றது இருக்கும். ஒரு 20 நிமிஷம் உட்காந்து ஒருத்தனை படிக்க வைக்கிறோம், 10 நிமிஷத்துக்கு மேல என்னடா போர் அடிக்குது அப்படின்ற ஒரு சலிப்பு ஏற்படும்ல. அது திரும்பவும் அந்த 20 நிமிஷம் அவனுக்கு கட்டுக்கோப்பா உட்கறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க? அதுதான் சார், இப்ப வந்து இந்த அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக நடுவுல 10 மினிட்ஸ் வந்து வைக்கிறோம். கூடவே வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலா எங்க கிட்ட வந்து ஒரு ரிமோட் கார் இருக்கு, நார்மல் ஆர்சி கார் தான், நார்மலான ரிமோட், சின்ன பசங்க விளையாடுறது தான், ஸ்பெஷலைஸ்டு கிடையாது. பொதுவா ரிமோட் வந்து இப்படி வச்சுட்டு அப்படியே எப்படி போவோம் இல்லையா, அங்க நாங்க என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கோடு போட்டுருவோம், சாக் பீஸ்ல கோடு போட்டுருவோம், கொஞ்சம் டிசைனா போட்டுருவோம். இப்போ இது அழுத்துனா ரிமோட்ல வேகமா போற காரை ஸ்லோவா அந்த கோட்டு மேலேயே வந்து ஓட்டிட்டு போகணும். நீங்க இப்ப பாருங்க சார், இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து 33 செகண்டுக்குள்ள இன்னைக்கு வந்து மாணவர்களால சரியா கவனிக்க முடியலன்றதுதான் நிதர்சனமான உண்மை. மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, யாராலையும் இப்படி உட்கார முடியலன்றதுதான் உண்மை. அப்ப அதை கொண்டு வரணும். அதை நான் வார்த்தையாலேயோ இப்படியே உட்காருங்கன்னு சொன்னா பண்ண மாட்டாங்க. அப்ப அதை பிளேஃபுல் மெத்தட்ல எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கார்லாம் வந்து அழகா ஓட்டும். அதை ஓட்ட ஓட்ட அவங்களுக்கு என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும். அடுத்தது நான் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெரிய பசங்களுக்குலாம் என்ன இருக்குன்னு வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி அதிகமாக்கணும், அவங்களுடைய ஃபீலிங்ஸ், அதாவது உள்ள இருக்கிற அந்த பிரெயினை வந்து நல்லா ஆக்டிவ் பண்றதுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா, ஸோ அங்க வந்து நாங்க வந்து ஹேர் கன் தான். இப்போ இந்த மெரினா பீச்ல எல்லாம் போனா சுடுவாங்க இல்லைங்களா பலூன், அந்த மாதிரியான கன் தான் நாங்க வந்து வச்சிருக்கோம். ஸோ அது ஹார்ம் கிடையாது. அதை என்ன பண்ணுவோம்னா, இந்த பெரிய பசங்களா இருக்கிறவங்க வந்து அதை வந்து டைம் டேபிள் படி ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர் வருவாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு டார்கெட் ஷீட் நாங்க வச்சிருப்போம். அந்த டார்கெட் ஷீட்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை எய்ம் பண்ணி அதை ஷூட் பண்ணாங்க. இப்ப இந்த 10 நிமிஷத்துல ஒரு 20 நிமிஷம் இப்படி படிச்சுட்டு திருப்பி இந்த மாதிரியான ஒரு சர்டைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கை கேசிங் இருக்கும், ஒரு சர்டைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான பிளேயிங்ஸ் இருக்கும், ஒரு சர்டைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரைஃபிள் இருக்கும். இது மாதிரி டைம் டேபிள் டெய்லி சேஞ்சஸ் ஆகும். இதுல அதிகமா நாங்க ப்ரமோட் பண்ணது எது தெரியுமா சார், எது கொடுத்து அவங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆனாங்க தெரியுங்களா, கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த தாயபாசு, பல்லாங்குழி, பரமபதம், இந்த கல்லு தூக்கி விளையாட, ஐயோ அதை என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்க. அதை ஆடிட்டு வாங்கல சார், ஆடிட்டு அது அப்படியே வச்சிருவாங்க. திருப்பியும் போயிட்டு அந்த 20 மினிட்ஸ் வந்து படிப்பாங்க. அகைன் அந்த 10 மினிட்ஸ்ல விட்ட இடத்துல இருந்து கொண்டு வர, இது விளையாடுறதுக்காகவே போய் 20 மினிட்ஸ் படிச்சு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் விளையாடுறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்சுவலா உள்ள அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஏன்னா இங்க நாங்க வந்து படிக்கணும்ன்ற ப்ரெஷர் இங்க இருக்காது சார். படிக்கணும்ன்றது முக்கியம்ன்றது அவங்களுக்கே தெரியணும், நான் கொடுக்க கூடாது. நான் ப்ரெஷர் பண்ண என்ன ஆகும்னா, உள்ள இருக்க நேச்சுரல் பிரில்லியன்ஸ் வந்து வெளியே வராது. பட் தே ஹாவ் டு ஃபீல். எஜுகேஷன் எப்ப சக்சஸ் ஆகும்னா, நானான்னு எப்பொழுது இவனை புரிந்து கொள்கிறேனோ அப்பதான் அதோட அங்க சக்சஸே ஆகும். ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த மாதிரியான வேரியஸ் பிளேயிங்ஸ் வச்சு அழகா அவங்க ஸ்டடீஸோட கனெக்ட் பண்ணி பண்ணும்போது, ஸோ அவங்க அட்டெண்டன்ஸ் கரெக்டா இருக்கும், கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இருக்கும், டெவலப் ஆகும். அவங்க அதை பெருசா ஃபீல் பண்ண மாட்டாங்க. என்னதுன்னா அந்த 20 மினிட்ஸ். இப்ப நான் சார் இப்ப இனிஷியலா வரவங்க தானே சார் 20 மினிட்ஸ் நல்லா இருப்பாங்க இல்லையா, லாங் டைம் நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாம் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் 90 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த அளவுக்கு எல்லாம் அவங்க வந்து ட்ரெயின் ஆயிட்டாங்க. அடுத்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதுக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் சார். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னப்பறேன். இப்போ நான் வந்து சிறு வயசுல சைக்கிள் ஓட்டுறேன்னு வச்சுக்கேன், ஓட்ட புதுசா கத்துக்கிறேன்னும் போது எனக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம் சார், பெருசு, எவ்வளவு பெருசு. நான் ஓட்டி 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 பழகிட்டேன். பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் மாதிரி நல்லா பிராக்டிஸ் பண்ணி பண்ணி இப்ப அதே சைக்கிள் எனக்கு இவ்வளவு பெருசா தெரிஞ்ச விஷயம் சின்ன டாட் மாதிரி ஆயிடுச்சு. டாட் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆயிடுச்சுங்களா.
எனக்கு இப்போ நான் வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு நீங்க வந்து ஒரு 2 o'clock எழுப்பி, ஹரி சைக்கிள் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும், கொஞ்சம் சைக்கிள் எட அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்நேரத்துக்கு நான் எப்படி சைக்கிள் ஓட்டுறது நான் யோசிக்கவே மாட்டேன். யோசிங்க. வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு போயிட்டே இருப்போம். ம். அது உள்ள சைக்கிள் ஓட்டணுமே, எனக்கு அதுக்கு ஒரு தனியா நம்பிக்கை வேணுமே, எதுவுமே இருக்காது அந்த இடத்துல. அந்த இடத்துல ஒரு விடாமுயற்சி வேணுமே, எதுவுமே இருக்காது. சிம்பிளா அது ப்ரோக்ராம் ஆன மாதிரி ம். இவங்களோட மைண்ட நம்ம வந்து 90 மினிட்ஸ் வந்து ஒரு விஷயத்திலேயே கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், ஒரு 20 மினிட்ஸ் முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியுன்றத பெருசா பார்த்தது அவங்களுக்குள்ள வந்து அந்த டாட் மாதிரி நம்ம பண்றதுக்கு தான் சார் இவ்வளவு யுக்திகள். அது நல்லபடியா நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. சரி, எப்படி இருந்தாலும் இன்டோர் கேம்ஸ் இதுக்குள்ள வந்துடலாம். ஆனா அவுட்டோர் கேம்ஸ் பக்கமே இப்ப பசங்க யாருமே போறது இல்ல. ஒன்னும் மொபைல் பார்த்து உட்காந்துறாங்க. இப்ப அதுக்கு டைவர்ட் பண்றதுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த தாய்பாஸ் இல்ல உட்காந்து நீங்க கொடுக்குற அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஓகே, நான் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. பட் இந்த அவுட்டோர் கேம்ஸ் பக்கமே யாருமே போறது இல்லையா? அது எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. இல்ல இப்ப எங்க சைட்ல வந்து அது ஒரு பெரிய டிராபேக் தான். அவுட்டோர் சைடு நாங்க போறது இல்ல. போவோம், எங்களுக்கு பீச் தான் இருக்கு பக்கத்துல. பார்க்னா கிரவுண்ட்லாம் இருக்கு, கொஞ்சம் தூரத்துல இருக்கும். பெரிய பசங்களை தான் கூட்டிட்டு போக முடியும், சின்ன பசங்களை வந்து கூட்டிட்டு போக முடியல. ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு இடங்கள் தேடிட்டு இருக்கோம் மாணவருக்காக. கூடிய சீக்கிரம் அமைஞ்சதுன்னா அது என்னுடைய மாணவர்கள் மட்டும் இல்ல, அந்த பகுதியில இருக்கவங்க எல்லாருக்குமே. ஆமா சார், கண்டிப்பா சார். நீங்க சொன்ன ஒரு விஷயம், ஓடி விளையாடணும் சார் பசங்க. கண்டிப்பா கிரவுண்டை யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அது எங்க சைட்ல இல்லைன்றதுதான் எங்களுக்கு ஒரு வருத்தம் தான். பட் ஆனா கூடிய சீக்கிரம் நடக்கும் நம்புறேன். கண்டிப்பா நடக்கும், அதே எடுத்துக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற அந்த பசங்க கிட்ட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சமூகத்தின் மீதான அக்கறைகள் ரொம்ப கம்மியாயிடுறத பாக்குறோம். தனக்கு என்ன வேணும், தனக்கான செயல்முறைகள் எப்படி, நான் என் வாழ்க்கையை எப்படி பாத்துக்கணும், இப்படி என் குடும்பம் இப்படி போயிட்டு இருக்கு இந்த சமூகத்துல. சமூக ரீதியா சிந்திக்க வைக்கிறது இருக்குல்ல, அது பெரிய சவால்கள் தானே. கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்றது வந்து அது ஒரு சோசியல் ஸ்கில்குள்ள வர்றதுதான். எப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, சமுதாயம் சார்ந்து மாணவர்கள் சிந்திக்கும் பொழுதுதான் அவங்க கிட்ட என்ன இருக்குன்னா எம்பத்தி இருக்கும். உங்க வழி என்னன்றது எனக்கு தெரியும். நாளைக்கு அவங்க படிச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார்றாங்க, இல்ல ஒரு தலைவராகவே ஆவறாங்கனாலும் என்னை வந்து பாக்குறவங்களுடைய பெயின் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாதானே அவங்களுக்கு வந்து செய்ய முடியும். நீங்க சொல்ற ஒரு விஷயங்கள் அது இருக்குதான். அது நம்ம இடத்துல அது நடக்க கூடாதுன்றதுல நாங்க அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்ததுதான் சார் ஸ்கூல் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னா, மாணவர்களுக்கு, அதாவது ஒரு விவசாயத்தை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, அது வந்து சப்போர்ட் பண்ணல அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் போயிட்டு நாங்க பேச மாட்டோம். அக்ரிகல்ச்சரல் முக்கியன்றது எல்லாருக்கும் தெரியும் தான். பட் ஒரு ஃபார்மருடைய லைஃப் ஸ்டைல் என்ன, ஒரு ஃபார்மர் வந்து ஒரு வெங்காயத்துக்காக அவருடைய போடுற உழைப்புகள் என்ன, அரிசி அறுவடை பண்றதுக்காக அவங்க எவ்வளவு உழைக்கிறாங்க அப்படின்றத ஒரு வார்த்தையால நான் சொல்றேன்னா, என்ன சார் ஒரு 2% போகும் சார் உள்ள. சாதாரண கிளாஸா இன்ஃபர்மேஷனா போகும். ஓப்பனா சொல்லலாம், இன்ஃபர்மேஷன். ஏதோ ஒரு வீடியோ இருக்கு, அதை காட்டினாலும் ஒரு இன்ஃபர்மேஷனா தான் போகும். பட் ஒருவேளை அவங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இது வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சதுதான் சார். இப்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. கிராம சைடுகள் நம்ம தேடி போகணும்னு சொல்லிட்டு அது அங்கங்க இருக்க நண்பர்கள் பிடிச்சி எனக்கு ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் பண்ற பர்சன் கிடைச்சாரு. எங்கன்னா இந்த கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் நடுவுல கேரடமுத்தூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வந்து பொன்முத்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் இருக்காரு. ஃபுல்லா வந்து நேச்சராவே வந்து அவர் வந்து அக்ரி பண்றாரு. ஸோ அவரை நேர்ல போய் கேட்டு பெர்மிஷன் கேட்டேன். அவர் வந்து பசங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் வீட்லயே எங்களை தங்க வச்சு கிட்டத்தட்ட 5 நாள் காலையில 4 மணிக்கெல்லாம் நாங்க எழுந்துருவோம். நம்ம எழுந்துக்கிறோம்னா அங்க இருக்க மயில் கோழி எல்லாம் கத்தியே நம்மள வந்து அழகா எழுப்பிடும். சூப்பரா இருந்துச்சு. அத பசங்க ஃபீல் பண்றாங்க. இங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, காலையில எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் எழுதுக்க மாட்டாங்கன்னு சொல்ற ஒரு இடத்துல அந்த இடத்துல யாருமே கூப்பிடல. பசங்க கரெக்டா வந்து எழுந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 15 பேர் வந்து போயிருந்தோம். அப்போ அவங்க காலையில அவர் பாருங்களேன், ஒரு மாடு எடுத்துட்டு முக்கியம் இல்லையா விவசாயம்க்கு. அப்ப அந்த மாடை வந்து எப்படி எடுத்துட்டு போய் கட்டணுன்றதுல இருந்து ஆரம்பிச்சு சின்ன வெங்காயம் தான் அறுவடை பண்ணாங்க பசங்க. அப்புறமா தண்ணி வரடம் பாய்ச்சி எப்படி கட்டுறது, வெயில் அடிக்குது, இது எல்லாத்தையுமே பசங்க அந்த இடத்துல ஃபீல் பண்ணும்போதுதான் என்ன எங்க ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து கிடைச்ச ஃபீட்பேக்னா, ஒரு கோபத்துல என்னைக்காவது சாப்பாடு வேணாம்னு சொல்லிடுவோம், ஏன் தட்டை கூட நாங்க தட்டி விட்டுருக்கோம். ஆனா இந்த ஒரு பிளேட்ல இருக்கிற சாப்பாடுக்காக எவ்வளோ பெரிய உழைப்பு, எத்தனை பேர் உழைக்கிறாங்கன்ற அன்னைக்கே அதை ஃபீல் பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு அதுதான் பெரிய பிளஸ் இது மாதிரி கூட்டு போனதுல. பேக்கடு ஃபுட்ஸை நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு
பையன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான். ஆஹா, ரொம்ப நல்ல பெரிய விஷயம். விஷயம். அவங்க வீட்டுல இருக்கவங்க போன் பண்ணாங்க, என்ன தம்பி பண்ணீங்க, இவன் போய் எப்படி மாறி இருக்கிறாடே அப்படின்னு. நான் எதுவுமே பண்ணலமா. அவங்க ரியல் டைம்ல பாக்குறாங்க ஒரு விஷயத்த, அவ்வளவுதான். சோ இத வந்து ஒரு புக்ல வந்து ஒரு சோசியல்ல நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் இஸ் பேக் போன் ஆஃப் இந்தியான்னு மட்டும் நான் சொல்றதுக்கும், நேர்ல ஒரு ஃபார்மர் போய் பார்த்து அவங்களோட இருந்து அவங்க கூடவே சாப்பிட்டு, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சார் பெரிய டாய்லெட் வசதி எல்லாம் ஆமா. இருக்காது, குக்கிரம் ரொம்ப இன்டீரியர் இருந்து அது அது அவங்களோடவே அந்த வாழ்வியலை போய் கத்துக்கிறாங்க. இப்ப நீங்க பாருங்க சார், அவங்கள மாதிரியான பர்சன்ஸ் என்னைக்காவது சிட்டிக்கு வராங்க, ஒரு பெரிய தலைவர்களையோ இல்ல ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்காங்க பசங்க, இப்போ போலீஸாவோ இல்லைன்னா ஒரு ஜட்ஜாவோ இருக்கும்போது அந்த ஒரு எம்பத்தி இருக்கும். அவங்கள பார்க்கும்போது அவங்களோட நீடுக்கு அவங்க புரிஞ்சுட்டு கொஞ்சம் செய்வாங்களே அப்படின்றதுக்காக தான் இது மூலயமா அந்த சமூக பொறுப்பை ஓரளவுக்கு நாம் வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் போனோம். அது நம்ம சென்டர்ல ஓரளவுக்கு நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு சார். இவ்வளவு விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வரீங்க, பசங்களை நிறைய கட்டமைச்சிட்டு வரீங்க. இந்த யங்ஸ்டர், இந்த யங் ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நாங்க சொல்ற விஷயம், அங்க தாரக மந்திரமாவே வந்து எங்களுடைய இரவு பாடசாலையில ஒவ்வொரு மாணவர்களுக்குமே வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில அது ஆணோ பெண்ணோ சார், யாரா இருந்தாலும் எதை இழந்தாலும், அதாவது நல்ல பேர் இல்ல புகழ், பணம், ஏன் சில நேரங்கள்ல உறவுகள் கூட, இதெல்லாமே வந்து சில நேரங்கள்ல இந்த இழப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளை சுத்தி நிறைய நடக்கும், இழப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், அதை நம்மளால மறுக்கவே முடியாது. அதனால நம்மளை சுத்தி எந்த இழப்புகள் வந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் மீட் எடுக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில ஒரு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இழக்கக்கூடாத ஒரு விஷயம் எது தெரியுமா சார்? நம்மள நாம இழந்துடவே கூடாது. நம்மள இழக்கக்கூடாதுன்னா எதை நான் சொல்றேன்னா, நம்மளுடைய கேரக்டரை சொல்றேன். நம்மளோட கேரக்டர் எந்த அளவுக்கு பலமா இருக்கோ அந்த அளவுக்கு சார் நீங்க எங்கேயுமே டிபெண்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. அந்த டிபெண்டன்சி இருக்காது, தேவையில்லாத டிபெண்டன்சி இருக்காது. அது ஒரு வகையான மனநோய் தான். கரெக்டுங்களா? சோ யங்ஸ்டர்ஸ் சொல்ல வர்றது, வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களை மட்டும் இழக்காதீர்கள். இதுதான் சார் நான் வந்து அவங்களுக்கு சொல்லணும்னா. ஐயா, ரொம்ப ரொம்ப உண்மையான வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் அவங்கள தொலைச்சிட்டு வேற எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சோசியல் மீடியால போய் லைக்ஸ் இப்படி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரும். கண்டிப்பா உங்களுடைய எல்லாமே நடக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி.